ரப்புக்காகவே செலவழிக்காரு. அதை எப்படி உஸ்தாது சொல்றாங்க? உறவண்ண துறவண்ண இரண்டுமே குரூரண்டு இருதயத்தில் உறுதி கொள்வார். உறவண்ண துறவண்ண இரண்டுமே குரூர் என்ற மாய்கி என்று இருதயத்தில் உறுதி கொள்வார். இருதயத்தில் உள்ளத்தில் உறுதி கொள்வார், இறைவனுக்காக வாழ்வார். அப்ப அவரு வாழ்றது என்னத்துக்கு? அந்த நிலையை நிலைப்படுத்த, அந்த நிலையை உறுதிப்படுத்த, அந்த நிலையை வெளிப்படுத்த. அது யார நிலை? அவர் வெளிப்படுத்துறதும் உறுதிப்படுத்துறதும் அந்த நிலைப்படுத்துறது யார நிலை? ஏகமாக நான் இருக்கிறேன் என்கிற அந்த இருப்பு நிலை, அவர் நிலை. அது அதை உறுதிப்படுத்துறதுக்காக அவர் உண்டு உடுத்து உறங்கி விழிச்சு வாழ்றது இருக்கே, அது ஏகனாய் இறைவனை ஏகனாய் ஏற்றுக்கொண்ட நிலை, இறைவனுக்காக செய்யறார். அப்ப அவர் செயல் எதோட சம்பந்தப்பட்டுக்கிட்டு போகும்? எதோட அவர் சம்பந்தப்பட்டுக்கிட்டு இருப்பாரு? எதை சம்பந்தப்படுத்தி செய்வாரு? அதை உறுதிப்படுத்துறதுக்கும் அதை வெளிப்படுத்துறதுக்கும் அதை நிலைப்படுத்துறதுக்கும். இப்ப இவர் சொல்லும் செயலும் ஒன்றிச்சிருக்கு. இப்ப கருத்தும் ஒன்றிக்கும். இது கருத்து ஒன்றிக்கிறேன் இன்னைக்கு அர்த்தம். இவர் செய்கிற செயல், இவர் சொல்ற சொல் நடந்தே ஆகும். நடக்கிறதா கருத்து. இப்ப ஒன்றிச்ச நிலை இது. இவர் இப்ப தண்டபாட்டுல கல்வி எடுத்துக்கிட்டு, தண்டபாட்டுல அறிவு எடுத்துக்கிட்டு, தண்டபாட்டுல வாழ்வோம் என்ற சிந்தனைக்குள்ள உள்ள ஆள் இல்லை. இவர் உண்மையை உணர்ந்தவர், உலகுக்கு ஒளி. உண்மையை உணர்ந்தவர் வாழ்வு உலகுக்கு ஒளி அல்லவாண்டு படிக்காங்க அவர். இவர் எடுப்போமே, இங்க ஒருத்தர் இருக்கார். அவர் யாரு? உண்டு உடுத்து உறங்கி உளிக்கும் உலகம் உண்மையை உணருமா? இவர் உண்டு உடுக்காரு, உறங்கி விழிக்காரு, உண்மையை உணர மாட்டார். ஏனென்றா இவர் உண்மை எதை காண்றாரு? இன்னைக்கு உடலை காண்ற, உடலை நான் என்று எடுக்காரு. உடலுக்குள்ள நான் என்னும் கூற்று உண்மையை உணராத உளுத்தரின் கூற்று. இவர் உளுத்தர். இவரால இவருக்கே உதவி இல்லை. உதவா கரையல்லவாண்டு படிக்க ஒரு பாட்டுல. உண்மையை உளுத்தரின் உதவா கரை, உண்மையை உணரா உளுத்தரின் வாப்பு உதவா கரை அல்லவா. உண்மையை உணராதத்தில இவரு உளுத்தர். இவர் உதவா கரை என்ன? யாருக்கு இவர் உதவல்ல, இவருக்கும் இவர் உதவல்ல, இவரால மத்தாக்களுக்கும் எந்த உதவியும் இல்லை. இவர் உண்மையை உணராம உண்டு உடுத்து உறங்கி விழிக்கிறவர், உடலை நிஜமென நம்பி வாழ்றவர், நிழலை போன்ற உடலை நிஜமென நம்பி வாழ்றவர். இவருக்கும் இந்த உண்மைக்கும் இடையில ஏதாவது தொடர்பு இருக்காண்டா? இல்லை. இப்ப ரெண்டு முழங்குதா? உண்மையை உணர்ந்த வகை எதை நோக்கி போயிட்டு இருப்பாங்க? அவங்களோட சொல்லும் அதுதான், செயலும் அதுதான், அவங்களோட செயற்பாடும் அதுதான். அதை உறுதிப்படுத்துறது தான் அவன் வாழணும். என்ன உண்மையைத்தான நிலைப்படுத்தணும். அவங்க இப்ப உலகம் இருக்கென்று சொல்லி இப்படியெல்லாம் இருக்கென்று சொல்லி உறுதிப்படுத்துறதுக்கு அவ வாழ்வாளா? அவளுக்கு தான் இது கனவென்று கண்டுட்டாவா? புத்தி உள்ள மனிதனுக்கு புவி உலகம் மாய்கை என்ற என்ன அர்த்தம்? இதை மாய்கை என்று கண்டுட்டாங்க. இதை உறுதிப்படுத்தி இது உண்மை என்று காட்டுற மாதிரி அவ வாழ்றதுக்கு எண்ணுவாங்களா? அப்படி என்ற எண்ணம் உண்டு அவள்கிட்ட வருமா? அப்ப என்ன செய்வாங்க? இது மாய்கை என்று காட்டி நிலையா இருக்கிற உலக உண்மை என்று நிலைப்படுத்துறதுக்கு, அந்த நிலையான இருப்புக்கு வாரத உண்மை என்று நிலைப்படுத்துற நிலைநாட்டுற அந்த முயற்சியில ஈடுபடுவாங்க. இவன் உண்மையை உணர்ந்துக்கிட்டு அதுக்குரிய செயலோட அந்த வாழ்க்கையில போறாக்கள். இவ இறைவனுக்காக வாழ்றாங்க. இதை தவிர வெளிப்படையாக பார்க்கறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அல்லாவுக்கு அணுவும் இணை கிடையாது என்கிற கொள்கையை கொண்டுதான் இவங்க இந்த செயல்ல இறங்குறாங்க. அதை வெளிப்படுத்துறதுக்கு தான் இந்த செயல்ல இறங்குறாங்க. அதை உறுதிப்படுத்துறதுக்கு தான் இந்த செயல்ல இறங்குறாங்க. அதை நிலைப்படுத்துற நோக்கம்தான் அவங்களோட இந்த செயற்பாட்டுக்குரிய நோக்கம். அதை வச்சுத்தான் அவ உண்மையை உணர்ந்தவரு, அந்த உண்மையோட ஒன்றிச்சவரு, அதை சொந்த அனுபவத்துல பெற்றவர் என்கிறதுக்குரிய ஒரு அடையாளத்தை எடுக்கலாம்.
அப்படி இல்லைடா, அவர் உளுத்தருதான், அவர் உண்மையை உணரல. அவரும் உண்டு தூரங்கி விழிச்சுட்டு போறாரு. அவர் எப்படி இருக்காருண்டா, அதுலயும் ஒரு 3-4 பாடு இருக்கு. ஒன்றும் தெரியாம இருக்கிறவங்களும் இருக்கு. சிலாக்கள் தெரிஞ்சுக்குவாங்க விஷயத்தை, தெரியும் அவங்களுக்கு. ஆனா நாம எடுத்துக்கிட்டோமே நம்மளோட ஹாலில் இடிப்போமே இடிப்பாங்க. சிலாக்கள் எப்படி இடிப்பாங்க, இதுக்காக நம்மளை என்ன செய்வோம், இதுக்காகவே வாழுவோம். இதை உறுதிப்படுத்துறதை விட, இதை நிலைப்படுத்துறதை விட, இதுக்காக வாழ்ற வாழ்க்கையை விட வாழ்க்கை இல்லைன்னு வந்துருவாங்க. இப்படி ஒவ்வொரு வகையாக இடிக்காங்க, ஒவ்வொரு வகை இடிக்கு. அப்ப இதுல செறிகுல கணிக்கிறதல்ல. இன்னைக்கு அந்த வகையை நாம புரிஞ்சுக்கணும். இப்ப நாம எந்த வகையில இருக்கணும், எந்த படித்தரத்துக்கு போகணும், எந்த நிலை நமக்கு நல்லம்ங்கிறத நாம முடிவு பண்ணணும். எந்த அளவுக்கு அவங்க ஜிஹாது செய்யறாங்களோ அந்த அளவுக்கு அவன் உறுதிப்பட்டுக்கிட்டே போவான். அவங்கள அல்லாஹ் நிலைப்படுத்திக்கிட்டே போவான். அவங்களுக்கு ஒரு அணுவும் அங்க உண்டு நடக்க. அல்லாஹ் செய்யற வாக்குறுதி. இப்ப குடிபட்டுட்டா, அப்ப இதை வலியுறுத்துறதுக்காகத்தான் அதுக்காகத்தான் இன்னைக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கா, எடுத்த கல்வியை கொண்டு, இந்த கல்வி இந்த அறிவை பெற்றுக்கொண்டதை கொண்டு நான் அனுபவத்தை பெறேன். எப்படி அப்படி எனக்கு ஒரு அனுபவம் பெறப்படாட்டி, ஒரு அனுபவத்துக்கு நான் வராட்டி, என் வாகனம் இன்னும் டயர் கூட கிருகலி, இன்னொரு இஞ்சி கூட நகரலி, அப்ப நான் உடனே அன்னைக்கு இறங்கி ஏன் நான் பயணம் போறதில்லை, ஏன் பயணம் போறோம் இல்லை, என்ன இன்னைக்கு பிரச்சனைண்டு அன்னைக்கு ஆராய்வன், சிந்திப்பேன், இறங்கி நின்று வாகனத்தை பார்ப்பேன். இது யாரும் வர இருக்காண்டு பார்ப்பேன், இல்லை வாகனத்தில் பெட்ரோல் இருக்காண்டு பார்ப்பேன், இல்லை ஸ்டார்ட் எடுக்கிற ப்ராப்ளமாண்டு பார்ப்பேன், இல்லை டயர் பஞ்சர் ஆண்டு பார்ப்பேன். இப்படி டக்குண்டு அதே நேரத்தில் நான் கவனிப்பேனா இல்லையா, சுத்தி அந்த வாகனத்தை, இல்லாட்டி எல்லா சூழலையும். அப்படி தியானிக்கிற நாம, திக்ரு செய்கிற நாம பயணம் போறோமே. இன்னும் ஜிப்ரீல் வரையும் இல்லை நம்மக்கிட்ட. இன்னும் ஐநுள்ள கீன் கிடைச்சா லத்தர உன்னல் ஜெஹிமா, எரி நரக கண்ணு. அப்படி நரகத்தை நாம காணையும் இல்லை, நமக்கு இன்னும் சொர்க்கம் தெரியவும் இல்லை, சிராத்தல் முஸ்தகீம் பாலம் தெரியவும் இல்லை, சித்ரத்துல் முந்தஹா வரைக்கும் ஜிப்ரீல் அழைத்து செல்லுவாரா, வந்து இன்னும் அழைத்து செல்லல. என்னடா பாப்ப, இப்போ 10-15 வருஷமாகுது. இப்போ 10-15 வருஷம் ஒரு அளவு வந்தாலும் இப்போ 30-40 வருஷாக்கெல்லாம் இருக்கா. இன்னும் டயரே சுத்த இல்லை, வாகனம் ஒருங்கி நகரில் அப்படி இருக்கா வாகனத்துக்கு. ஏண்டா சிந்திக்கிறதுக்கு மாச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஒலிம்பி இறங்கி அந்த வாகனத்தை பார்த்து ஓடுதா இல்லையான்னு பார்க்க மாச்சல் அப்படியே இருக்கிறான். ஓதிட்டோமா, முடிச்சிட்டோமா, அல்ஹம்துலில்லாஹ், கடமை முடிஞ்சு. என்ன நோக்கத்துக்காக ஓதினோம், இது என்ன நோக்கத்துக்காக தந்தாக, இதை எடுத்ததால நான் என்ன அனுபவத்தை பெறலாம், என்ன பலன் எனக்கு என்று நான் சுயமா எனக்கிட்ட சிந்திக்கணுமா இல்லையா, எனக்கிட்ட ஒரு சிந்தனை வரணுமா இல்லையா. வந்து நான் அப்படி போகாம இருந்தேன்டா, போறதுக்கு என்ன தடையாயிருக்கு, ஏன் நான் போகாம இருக்கேன் என்று அந்த தடையை பார்த்து அந்த தடையை நீக்கி பயணம் போகணுமா இல்லையா. அப்ப ஹக்கை உணரா கடின குணத்தை கலைந்து அறுக்கணும்டா, அந்த ஹக்கை உணரணும் என்று சொல்லி களிமாவை எடுத்தேன். ஹக்க உணர்ந்து அந்த நிலையில நான் இருக்கணும் என்ற இருப்பு நிலை, ஏக வியாபகமாக நான் இருக்கிறேன் என்கிற அனுபவத்தை பெறதுக்கு தான் இந்த கல்விக்கு வந்தேன். அதுக்குத்தானே களிமாவை எடுத்தேன், அதுக்குத்தானே விவசாயிட கல்விக்குள்ள வந்தேன். அப்ப நெக்கி இது ஒன்றுமே இல்லைன்றா நான் எங்கடப்பா போயிட்டு இருக்கேன் என்ற நிலைமை என்ன. அப்ப எல்லாரும் மாதிரி நானும் போயிட்டு இருக்கிறேன்டா, ஏன் அப்ப இந்த கல்விக்கு வந்தேன் என்கிற ஒரு சுய சிந்தனை வேலை செய்யணுமா இல்லையா. இப்ப நாம சொல்றோம், அவளுக்கு தூண்டப்படும் இப்ப. ஆனா இது சுயமா வர வேண்டியது, சுயமா சிந்திக்க வேண்டியது. ஏன் நம்மளால பெற்றுக்கொள்ள இல்லாதா, அப்படி பெற்றுக்கொள்ற மாதிரி அனுபவத்துல பெறுற மாதிரி ஜிப்ரீல் வந்து நம்மளை கூட்டிகிட்ட போற மாதிரி நமக்கு வழிகாட்டலையா, அப்படி களிமா தரலையா என்ற கேள்விகள் எல்லாம் நம்மளோட கல்புல எழுந்தா
நம்மளோட கல்பு நமக்கிட்ட கேட்டா நிந்திக்கும் மனச்சாட்சி வேலை செய்யுதுன்னு அர்த்தம். நித்திரையை நீக்கி விட்டு அடுத்த கட்டம் நிம்மதியை தர பார்க்கும். அது நிந்திக்கிற மனச்சாட்சி இது வேலை செய்யலேண்டா, இது வேலை செய்யற இடத்துக்கு ஒருத்தர் வரலேண்டா, அவர் நீதியை நித்திரையில் ஆழ்த்தி விட்டு நீதியை நித்திரையில் ஆழ்த்திவிடும் அம்மாரா. யார் அவர்? அம்மாரா. அரக்கன விரும்புறார். நீதியை நித்திரையில் ஆழ்த்திவிடும் அம்மாரா அரக்கனாய் என்ன செய்ய மாறிவிடுமேங்க. அப்ப அவர் அரக்கனா விரும்புறாரு. அரக்கனை இருக்காரு, அம்மாராவில் இருக்கிறார். அப்ப 30-40 வருஷமாயும் இன்னும் அம்மாராவில் இருக்காருண்டா, இவர் லவ்வாமா வந்து, முல்குமா வந்து, ராவியா வந்து, மருவியா வந்து, நீங்க எவ்வளவு தூரம் போகணும்?